ஓம் அகம் அறிவோமா குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் வணக்கங்கள். முந்தைய பதிவில், அதாவது 5வது 6வது பதிவில் வாஸ்தை பற்றி பார்த்தோம். அதில் விடுபட்ட சில விஷயங்களை நண்பர் ஒருவர் கேட்டார். அதற்கான பதிலை இந்த பதிவில் பார்ப்போம். வாஸ்து என்பது எல்லா தேசத்திற்கும் பொதுவானதா என்று கேட்டார். வாஸ்து என்பது நாம் வசிக்கும் பகுதிகளில் சமதளத்தில் உண்டான பகுதிக்குத்தான் பொருந்தும். மலை சார்ந்த பகுதிகளுக்கு வாஸ்து என்பது பெரிதாக ஒத்து வராது. அதுபோல மலை சார்ந்த பகுதிகளுக்கு வாஸ்தும் தேவையில்லை. ஏனென்றால் வாஸ்து என்பது நாம் வசிக்கக்கூடிய இடங்களில் எதிர்மறையான ஆற்றல்கள் நம்மை வந்து அடையாமல் நேர்மறையான ஆற்றல்கள் நம்மை நோக்கி வருவதற்கான அமைப்புகளை கொண்ட அளவீடுகள் தான் வாஸ்து. நேர்மறையான எண்ணங்கள், அதாவது நமக்கு நன்மை செய்யக்கூடிய புத்தியை தெளிவாக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் பிரபஞ்சத்திலிருந்து மேலிருந்து கீழாக இறங்கும். மலை சார்ந்த பகுதிகளில் அதற்கான ஆற்றல் என்பது அதிகமாக இருக்கும். ஒரு இடம் வீடு கட்டுவதானால் சமதளத்தில் தென்பகுதி மேற்கு பகுதி உயர்ந்ததாகவும் கிழக்கு பகுதி வடக்கு பகுதி தாழ்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என்பார்கள். மலைப்பகுதியில் வீடு கட்டுபவர்களுக்கு இந்த விஷயம் பொருந்தாது. மலைப்பகுதியில் வீடு கட்டுவதற்குண்டான அமைப்பு வேறு மாதிரியாக இருக்கும். அதுபோலவே இந்தியாவில் வாஸ்து என்பது ஒரு வரைமுறையாகவும் மற்ற நாடுகளில் வேறு வரைமுறையாகவும் இருக்கும். குளிர் பிரதேசங்களில் வாஸ்துக்குண்டான அமைப்பு வேறு மாதிரியாகவும், தற்போது சீன வாஸ்து என்று சொல்லுவார்கள். சீனாவில் ஒருவித வாஸ்து என்கிற அமைப்பை கொண்டு வருகிறார்கள். வீட்டில் வாஸ்துக்குண்டான குறைபாடுகள் நீக்குவதற்கு ஓசைகளை எழுப்பக்கூடிய கருவிகளையும், லாஃபிங் புத்தா என்ற சிற்பங்களையும், கண்ணாடிகளை அறைகளுக்கு தகுந்தது போல் மாற்றி அமைக்கும் முறைகளிலும் சீன வாஸ்து என்பது கடைபிடிக்கப்படுகிறது. வாஸ்து என்ற கட்டமைப்பு காலம், தேசம், அவர்கள் கடைபிடிக்கும் தர்மம், கலாச்சாரம் இவற்றை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். பொதுவாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால், வீட்டின் உள் சென்ற காற்று தடைபடாமல் வெளியில் செல்ல வேண்டும். வீட்டில் காற்று தேங்கி நிற்கக்கூடாது. அவ்வாறு தேங்கினால் வீட்டில் உள்ளவர்களுக்கு தொந்தரவு ஏதேனும் இருந்தால் அது தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கும். இவைதான் உலகில் உள்ள அனைத்து வீடுகளிலும் கடைபிடிக்கக்கூடிய பொதுவான ஒரு விஷயம். அழகுள்ள பொருட்களையோ மலர்களையோ அல்லது அழகான பெண்களையோ ஒருவர் பார்க்கும்போது அவர்களை அறியாமல் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுவது போல வீட்டின் அமைப்பும் அதற்கான வடிவத்தில் இருந்தால் வீட்டில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். ஆனால் இந்த ஒரு விஷயமே வாழ்க்கை முழுவதையும் மாற்றிவிடாது. வாழ்க்கை முழுவதற்கும் மகிழ்ச்சி தராது. ஆனால் மகிழ்ச்சியான காலகட்டங்களை அதிகரிப்பதற்கும் துன்பமான காலகட்டங்களிலிருந்து சிறிது மனதை மாற்றி கவனத்தை திருப்புவதற்கும் இவை பயன்படும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சில காட்சிகளையும் செயல்களையும் நாம் கண்ணால் பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களையோ செயல்களையோ நாம் காணும்போது அவற்றை சுபசகனம், அதாவது உத்பாதம் என்று கூறுவோம். அதுவே நமக்கு இடர்களை தரக்கூடிய, தொந்தரவு தரக்கூடிய, துன்பத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்களை காணும்போது அவற்றினால் நமது மனம் படபடப்பு அடையும், இருப்பு கொள்ளாது. இவற்றை அசுப சகுனங்கள் என்பார்கள். இந்த சகுனங்கள் எல்லாம் சரியா என்றால் சரிதான். இந்த சகுனங்கள் என்பது ஒருவித சைக்காலஜி,
அதாவது உளவியல். காலமும் நேரமும் சாதகமாக உள்ள ஒரு மனிதனுக்கு அவனுக்கு வரக்கூடிய சிரமமான சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய திறனும் சிரமங்களை சமாளிப்பதற்கு உதவக்கூடிய நபர்களும் வருவார்கள். இது எல்லாம் காலமும் சூழ்நிலையும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் காலம் வரை. அதுவரை அவர்கள் சுப சகுனங்களையோ அசுப சகுனங்களையோ பெரிதும் கவனிக்க மாட்டார்கள். அதுவே ஒருவருக்கு சிரமமான காலகட்டம் எப்போது வருமென்றால், காலமும் சூழ்நிலையும் அவர்களுக்கு ஒத்து வராது. அவர்களுக்கு வரும் துன்பத்தை சரி செய்வதற்கு உதவியாக ஆட்களும் வரமாட்டார்கள். இவர்களாலும் அதை சரி செய்ய முடியாது. இவர்களுடைய மனம் ஏற்கனவே வலுவிழந்து இருக்கும். அந்த சமயங்களில் மற்றவர்களுக்கு நடக்கும் துன்பமான விஷயங்களை கண்ணில் கண்டாலோ, அபசகுணம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தாலோ அவர்களது மனம் மேலும் துன்பத்தை பற்றின சிந்தனையில் ஆழ்ந்துவிடும். மன ரீதியாக அவர்கள் மேலும் பாதிப்படைவார்கள். அதன் பின்பு அவர்கள் செய்யக்கூடிய செயல் சரியாக இருக்காது, தவறாக போய்விடும் அல்லது பிரச்சனைகளை கொண்டு வரும். இந்த அறிகுறியெல்லாம் இயற்கை நமக்கு காட்டும் ஒரு எச்சரிக்கைதான். இக்கட்டான காலகட்டங்களில் முடிவு எடுக்க முடியாத நிலையில் இயற்கை நமக்கு சிலவித எச்சரிக்கைகளை காட்டும். அவைகளை தான் அசுப சகுனங்கள் என்கிறோம். அந்த சமயத்தில் இயற்கையை குறை சொல்லாமல் நாம் எடுத்து செய்யக்கூடிய செயல் சரியாக வருமா வராதா, இதை மற்றவரிடம் நம்பி ஒப்படைக்கலாமா அல்லது தள்ளி போடலாமா, அதற்கான கால சூழ்நிலை இதுவா என்பதையெல்லாம் ஆராய்ந்து தள்ளி போடக்கூடிய விஷயமாக இருந்தால் தள்ளி போட்டுவிட்டு மிகுந்த கவனத்துடன் செய்தால்தான் அந்த செயலில் வெற்றி கிடைக்குமென்றால் அந்த அளவுக்கு தன்னால் கவனத்துடன் செய்ய முடிந்தால் செய்துவிட்டு, இல்லை என்றால் அதை விட்டுவிடலாம். அதனால் நமக்கு பிரச்சனைகள் பெரும்பாலும் குறையும். இதுவே காலமும் சூழ்நிலையும் சரியாக அவர்களுக்கு சாதகமாக உள்ள காலகட்டத்தில் இதுபோன்ற அசுப சகுனங்கள் அவர்கள் முன்னாலே நடந்தாலும் கண்ணில் படாது. சுபமான விஷயங்கள் தான் அவர்கள் கண்ணில் பட்டு கொண்டே இருக்கும். இந்த விஷயமெல்லாம் அனுபவத்தில்தான் உணர முடியும். இது முழுவதும் சரி என்றும் முழுவதும் நிராகரிக்கக்கூடியது, இது மூடத்தனம் என்றும் சொல்ல முடியாது. உதாரணமாக, ஒரு மருத்துவரிடம் 10 பேர் உடலுக்கு காய்ச்சல் வந்துவிட்டது என்று செல்கிறார்கள். 10 பேருக்கும் ஒரே மாதிரியான மருந்தை மருத்துவர் கொடுப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் மருந்தின் அளவுகளில் வேறுபாடும் மருந்தின் தன்மைகளில் வேறுபாடும் உள்ள மருந்தைத்தான் கொடுப்பார். எல்லோருக்கும் காய்ச்சல் தானே, ஏன் எல்லோருக்கும் ஒரே மருந்து கொடுக்கவில்லை என்று கேள்வி கேட்டால் அவரவர்களின் தன்மையை பொறுத்து மருந்தின் அளவுகளும் தன்மைகளும் மாறும். இந்த இடத்தில் மருந்தை தவறு என்றோ மருத்துவரை தவறு என்றோ கூறினால் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ, அதுபோலத்தான் இந்த சகுனங்களையும் மற்ற விஷயங்களையும் ஆய்வு செய்யாமல் முட்டாள்தனம் என்று கூறுபவர்களின் முட்டாள்தனமும் இருக்கும். ஒரு மனிதன் குடும்பம் என்று அமையாமல் தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது அவனுடைய தனிப்பட்ட சுக சௌகரியங்கள் என்பதை மட்டுமே வாழ்க்கையாக கொண்டு வாழ்வான். அப்பொழுது அவன் ஒரு விஷயத்தை தேவைப்பட்டால் செய்யலாம், அவனுக்கு வேண்டாம் என்றால் விட்டுவிடலாம். ஆனால் அவன் குடும்பஸ்தனாகும்போது பொறுப்புகள் கூடும். தனக்கு ஒரு விஷயம் தேவைப்படவில்லை என்றாலும் தான் குடும்பஸ்தனான பிறகு தன் மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ தேவைப்படும் என்கிற போது அவன் அந்த விஷயத்தை செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் வரும். தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது தவிர்க்கப்பட்ட விஷயம் இப்போது தவிர்க்க முடியாத நிர்பந்தமாகிவிடும். இந்த காலகட்டங்களில் முக்கியமில்லாத விஷயம் என்பது கூட மிகவும் முக்கியமான விஷயமாக மாறும். அதை அவர்கள் செயல்படுத்துவதற்கு மற்றவர்களுடன் கூடி ஆலோசிக்கும் போது குறுக்க யாராவது பேசினாலோ அல்லது அவர்களுக்கு தொந்தரவு தரும் வகையில் சத்தங்களை இட்டாலோ அபசுகுணமாக கத்தினாலோ முக்கியமான விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பவர்களின் கவனம் சிதறும். அவர்கள் யாருக்கு அதை விளக்கி கூற வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களோ
அவர்களுடைய கவனம் சிதறும். அதனால் கேட்பவர்கள் கவனம் சிதறும் போது தான் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் போகும். அதனால் செயலில் குறைபாடு வரும். அதனால்தான் வீட்டில் பெரியவர்கள் கலந்து ஆலோசிக்கும் போது சிறுவர்களையும் ஓயாமல் சத்தம் போடுபவர்களையும் பொறுமையில்லாமல் குறுக்கே பேசுபவர்களையும் வெளியே அனுப்பிவிடுவார்கள். இன்றைய அறிவியலில் இதையெல்லாம் ஒத்துக்கொள்கிறார்கள். உளவியல் சார்ந்த மருத்துவர்களை அணுகி கேட்டால் இது போன்ற விஷயத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து இதையெல்லாம் சரிதான் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். தனிப்பட்ட மனிதனாக இருக்கும்போது பொறுப்புகள் இல்லாமல் தனக்கு முக்கியமில்லாததாக கருதப்படும் விஷயங்களெல்லாம் குடும்பம், சமூகம் என்று ஆன மனிதனுக்கு முக்கியத்துவமாகப்படும். தனிப்பட்ட முறையில் இருக்கும் மனிதன் நிராகரித்த விஷயங்களையெல்லாம் குடும்பஸ்தானாக இருப்பவன் யோசிக்காமல் நிராகரிக்க முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் கடைபிடித்த விஷயங்களை குடும்பஸ்தனாக இருப்பவன் கடைபிடித்தால் பிரச்சனைகள் மேலும் அதிகமாகும். இதற்கு இன்னொரு பழமொழியும் சொல்லுவார்கள். அதாவது இளங்கன்று பயமறியாது என்று. கண்டபடி அந்த இளங்கன்று துள்ளி குதித்து அடிபட்டு அதன் பின்பு அனுபவம் ஏற்பட்டதும் அடங்கி கிடக்கும். அதுபோல அடிபட்டு அனுபவம் கிடைக்கும் வரை இவர்கள் துள்ளி கொண்டுதான் இருப்பார்கள். அதற்காக இவர்கள் செய்வதெல்லாம் சரி என்று ஆகிவிடாது. ஜோதிடத்தில் சகுனம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. சரியாக கூர்ந்து கவனிக்கக்கூடிய திறன் உள்ளவர்களுக்கு சகுனம் என்பது ஒரு ஊன்றுகோலாக கூட இருக்கும். இன்றைய விஞ்ஞானத்தின்படி கூட இதை உதாரணமாக சொல்லலாம். ஒரு பந்தை ஒருவர் எறிகிறார். அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பட்டு திரும்பவும் வெவ்வேறு இடங்களில் பட்டு அது ஒரு இலக்கை அடையும் என்று கணிதத்தின் துணை கொண்டு நிர்ணயிக்கிறார்கள். அந்த நிர்ணயிப்பு எப்படி நடக்கும் என்றால், ஒருவர் என்ன வேகத்தில் எந்த விசையில் அந்த பந்தை எறிகிறாரோ அந்த விசைக்கு தகுந்த வேகத்தில் செல்லும். அது எந்த இடத்தில் படுகிறதோ அதற்கு தகுந்த அந்த விசையின் அளவு குறையும். அப்பொழுது பந்தின் வேகமும் குறையும். விசையின் வேகம் குறைய குறைய இலக்கை சென்று அடையக்கூடிய வேகமும் குறையும். அந்த பந்து எந்த விசையில் வேகத்தில் சென்று ஒரு இடத்தில் மோதுகிறதோ அதில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது விசையை பொறுத்து மாறுபட்டு கொண்டே வரும். இதை கணிதத்தின் மூலம் கணக்கிடலாம். அதுபோலவே தான் சகுனங்களையும் சரியாக கணிக்க தெரிந்தவர்கள் அதன் தொடக்கத்தை கவனிக்கும் போது அதன் முடிவு எப்படி இருக்கும் என்பதையும் கணிக்க முடியும். இயற்கையை நன்கு கவனித்து அறியக்கூடிய திறன் உள்ள மனிதர்களுக்கு சகுனம் என்பது ஒரு சிறப்பான வழிகாட்டியாக இருக்கும். நமக்கு அந்த அளவிற்கு அறிவில்லை என்பதனால் அவற்றை மறுத்து பேசுவது நம்முடைய முட்டாள்தனமே ஆகும். ஒரு மண்பாண்டம் செய்பவர் ஒரு பானையை சரியான அளவுகளில் வடிவமைத்தால் அது பார்ப்பதற்கு நன்றாகவும் நாம் அவற்றை சுமந்து கொண்டு நீர் எடுப்பதற்கு தூக்குவதற்கும் சௌகரியமாகவும் இருந்தால் அவற்றையே நாம் விரும்புவோம். அவர் மனம் போன போக்கில் ஒரு பானையை அஷ்டகோணலாக செய்தால் அதை காட்சி பொருளாகவும் வைக்க முடியாது, அவற்றை பயன்படுத்தவும் முடியாது. அதில் நீர் ஊற்றி வைத்தாலும் சமமாக நிற்காது. ஏனோ தானோ என்று அதில் இருக்கும் நீரை கொண்டுதான் பயன்படுத்த முடியும். அதுபோலதான் வீடு என்பதும் சரியான அளவுகளில் சரியான அமைப்புகளில் இருந்தால் அவற்றால் நாம் பயனடைய முடியும். வாஸ்து என்பதும் இதுபோலத்தான். எண்கணிதத்தை பற்றி சிறிது பார்ப்போம். இன்றைக்கு எண்கணிதம் என்பது பெருத்த வியாபாரமாகி போய்விட்டது. இந்த எண்ணின் கூட்டுத்தொகையில் பெயர் வைத்தால் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு எழுத்தை மாற்றி போட்டால் சிறப்பாக இருக்கும், ஒரு எழுத்தை சேர்த்தால் சிறப்பாக இருக்கும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். இந்த பதிவெல்லாம் எந்த அளவிற்கு சரி என்பதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.